வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, மதுரையில் இருக்க காமராஜ் யூனிவர்சிட்டி அதில் எம்பிஏவோட ப்ரிவ்யூ இன் 2026. ப்ரிவ்யூ மீன்ஸ் என்ன மாதிரினா லைக் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் ஃபீஸஸ், என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் அந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அது போக மோரோவர் கேம்பஸ் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்டோட பேக்கேஜ் எவ்வளோ, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ, லோவஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கணும். ஐ ஹோப் everyone to watching the full video after the comment your doubts. I hope everyone to watching the full video subscribe to our channel. மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்த காலேஜ் பற்றி போட்டாலும் கண்டிப்பாக வரும். மொரோவர் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இன்கேஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ண பாருங்கள். ஜூலை 10 ஒரு 12க்குள்ளே கிளியர் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அதில் உங்கள் பேர் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் எலிமினேட் ஆகிட்டீங்க. உங்களால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். மதுரையில் இருக்க காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து 1965 வந்து அப்போ இருந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது. அது போக இது வந்து கிரேட் கேட்டிங்கன்னா இது வந்து A+ வச்சுருக்க காலேஜ் இன் மதுரையில். ஒன் ஆஃப் த A+ வச்சுருக்க காலேஜ், நாட் காலேஜ். இது வந்து மெயின் யூனிவர்சிட்டின்னு நான் சொல்லுவேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இன் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், HR அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறதுன்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த காலேஜில் வந்து மொத்தம் MBA சீட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 சீட் இருக்குது. அந்த சீட் 60 சீட்டை எப்படி இது பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், MBC இவ்வளோ பர்சன்டேஜ், OCக்கு, அது போக SC, SCA, ST இந்த கேட்டகரிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு, உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்டில் அதுக்கான வீடியோ கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுவோம். மோர் தென் ஒரு 15 கமெண்ட்டு கிட்ட வந்தால், ஒரு 25 கமெண்ட் கிட்ட வந்தால் நாங்கள் அந்த வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் OC கேட்டகரியில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ரேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹை ரேங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அன்டில் அதர்வைஸ் உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின் யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக உங்களால் போக முடியாது. மெயின் யூனிவர்சிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 90+ வச்சுருந்தது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. லைக் உங்களுக்கு ஒரு Tier 3, Tier 2 காலேஜஸ் வேணும்னா கிட்டத்தட்ட 75 அரௌண்ட் ஒரு 75+ வச்சுருந்தாவே கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. 75லேருந்து ஒரு 85 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு நான் சொல்கிறேன். லைக் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ரொம்ப எல்லா காலேஜும் அதிகமாக தான் கோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். அந்த ஒரு கவுன்சிலிங் வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். OC கேட்டகரிக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா காலேஜும் அதிகமாக தான் கொடுக்கும். சில காலேஜ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் OC கேட்டகரியில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா BC கேட்டகரி கேட்டிங்கன்னா 92.50லேருந்து 93.95 வரைக்கும் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா BCM கேட்டிங்கன்னா 91லேருந்து 92.20 வரைக்கும் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலேஜுக்கு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 85+ வச்சுருக்கேன், இல்லை ஒரு 80+ வச்சுருக்கேன் எல்லோரும் இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. மெயின்லி SC, SCA, ST இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 74+ வச்சுருக்க எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது. மோரோவர் இந்த காலேஜ் சேரணும்னா ஓப்பன் கேட்டகரி லைக் எல்லா கேட்டகரியும் நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 80+ வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிறேன் அந்த ஒரு 3 கேட்டகரி SC, SCA, ST இந்த 3 கேட்டகரி வந்து ஒரு 70+ வச்சுருந்தாவே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஹை சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிங்கன்னா, செமஸ்டருக்கு டியூஷன் ஃபீஸ் கேட்டிங்கன்னா 17,000, எக்ஸாம் ஃபீஸ் கேட்டிங்கன்னா 1,500, அதர் ஃபீஸஸ் ஒரு 4,000, மொத்தமாக டோட்டல் ஃபீஸ் கேட்டிங்கன்னா 22,500 பர் செமஸ்டருக்கு. டோட்டல் MBA பண்ணுறது கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 வருது. கண்டிப்பாக இது டிஃபர் ஆகலாம். ஒரு அரௌண்ட் ஒரு 30K ப்ளஸ் இருக்கலாம், அரௌண்ட் இல்லைனா ஒரு 25+ இருக்கலாம்.
பட் ப்ரைஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகிற வாய்ப்பு இருக்கலாம். அக்யூரேட்டாக நம்மளால ப்ரைஸ் சொல்ல முடியாது. எவ்ரி இயர் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24,000லேருந்து 30,000 வரைக்கும் பர் இயருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்க்குள்ளேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அரௌண்ட் த வேர்ல்டு இப்போ வார் நடந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக எல்பிஜியோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. நோ மோர் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷ்னல் ரேட்டிங். அது வந்து ஒரு காலேஜோட எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரேட்டிங் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இந்த ரேட்டிங் எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நான் சொல்கிறேன். ஒரு ஃபுட் வாங்கினா இவ்வளோ ஸ்டார் கொடுத்து இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலேஜை பற்றி ஒரு ரேட்டிங். ஃபஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டிங்கன்னா 10/8. நெக்ஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் கேட்டிங்கன்னா 10/8.3. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் கேட்டிங்கன்னா 10/7.8. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா 10/8.7. நெக்ஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் அனலைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகுறாங்க. அரௌண்ட் 80% ஆஃப் பீப்புள் வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகுறாங்க. அவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து கேட்டிங்கன்னா 4.8 lakh per year. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் கேட்டிங்கன்னா 8.5 lakh per year. என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் டயர்ஸ் அண்டு முத்து ஃபினான்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அது அப்புறம் ஆஸ் யூஸ்வல் பேங்க்ஸ் வருவாங்க. அது போக ரீஜனல் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க. அது போக தென் லோக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி லோக்கல் கம்பெனிஸ் மஸ்ட். அண்ட் அது போக தான் பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க. நான் ஒரு சென்னையில் இருக்கேன், சென்னை ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறேன். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஒரு 3 lakh 2 lakh கட்டி என்னால் படிக்க முடியல. என்கிட்ட பர்சன்டேஜில் ஒரு 85+ தான் இருக்குங்க. 80லேருந்து அரௌண்ட் ஒரு 90+ ஒரு 75+லேருந்து இருக்கிறவங்கலாம் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு லோ ஃபீஸில் ஒரு எம்பிஏ பண்ண முடியும். அது போக பெஸ்ட் கரிக்குலம் இதுவும் சொல்லுவேன். என்னை பொறுத்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பிலோ ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே எம்பிஏ முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். யூனிவர்சிட்டி லெவலில் நான் சொல்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி லைனில் நீங்கள் எம்பிஏ முடிக்கணுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஒரு 1.5 lakhல முடிக்க முடிஞ்சுன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒரு 75+ இருந்தாவே போதும். இந்த காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்குது. அது கேட்டகரி பொறுத்து மாறும். கண்டிப்பாக நான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்தா சொல்கிறேன் 1.5 lakh ஆகும்னு நான் சொல்கிறேன் எம்பிஏ படிக்க. வித் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினா கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakh கண்டிப்பாக வரும் கம்ப்ளீட் எம்பிஏ முடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பாக எவ்ரி இயர் மாறும். பட் அது நீங்கள் நேரில் போய் கேட்டால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி கிடைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ். மோரோவர் ஆனஸ்ட் ரிவ்யூ கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த டெவலப்பிங் சிட்டி இன் தமிழ்நாடு. பட் இது வந்து ஒன் ஆஃப் த கம்ப்ளீட்லி டெவலப்டு சிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு டெவலப்டு சிட்டின்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ தான் அவங்க டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. பட் ரொம்ப லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். லெஸ் கம்பேர்ட் டு அவங்களோட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மோரோவர் இட்ஸ் குட் யூனிவர்சிட்டி காலேஜ் நான் சொல்லுவேன். ஐ ஹோப் everyone to watching the full video subscribe to our channel. மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா subscribe to our channel. மோர் டீட்டெயில் வேணுனாலும் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், subscribe to our channel. Thank you for watching this video.